இது மொத்தம் 2867 சதுர அடி 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸ் தான். 2 வீலருக்கு தனியாக ஒரு பார்க்கிங் செப்பரேட்டாக ஒரு கேட் வச்சிருக்கோம். இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 6 அடி ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட்டோட ஹைட் 4 அடி, சீலிங் எல்லாமே 10 ஃபீட். வேஸ்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா பயோசெப்டி டேங்க்கும். இது மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல செஞ்சிருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸ் 2.75 ஸ்க்ரூ டைப் கிடையாது, எல்லாம் தொலைக்கூர் ஸ்ட்ராங்கா இருக்கு. வால் டைல்ஸ் உங்களுக்கு 2x4ல உங்களுக்கு கிச்சன்ல கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு 2 விண்டோ இருக்கு. பாத்ரூம் டோர்லாம் WPC டோர் சார், PVC டோர் இல்ல, WPC டோர். பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி வேர் தான். படி எல்லாம் கிரீன் கலர் கிரானைட் கொடுத்துருக்கோம். கைப்பிடி பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ரெயிலிங், முழு பாதமும் உங்களுக்கு படியில படுற மாதிரி வச்சு ஒரு ஏஜ்டு பர்சன் படி ஏறினா கூட அவங்க தொந்தரவு இல்லாத மாதிரி ஈஸியா வைக்கலாம். வால் எல்லாமே 100% சேம்பர் பிரிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங். இது எலிவேஷனுக்காக ஒரு பர்கோலா டைப். ஈவினிங் டைம்ல உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரம்மியமா இருக்கும். வணக்கங்க, இது என் பேர் அருள்மொழி செல்வன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கூடுவாஞ்சேரிலேருந்து திருப்பூரூர் போகிற ரோடு, அதாவது நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர், ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்க்கும்போது 5 கிலோமீட்டர். அதாவது கூடுவாஞ்சேரிலேருந்து திருப்பூரூர் போகிற ரோடில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வாங்க பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி சுபமங்களா நகர் அப்படின்ற ஒரு DTCP அப்ரூவ்டு லே அவுட்டில் அமைஞ்சிருக்கு. இது மொத்தம் 2867 சதுர அடி இருக்கிற லேண்ட். இதை வாங்கி 3ஆக பிரித்து சப்டிவிஷன் அப்ரூவ்டு வாங்கி வீடு கட்டியிருக்கோம். எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. இது மூணுமே பார்த்தீங்கன்னா 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இது ஒரு கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.25க்கு 16 அடி. அந்த பக்கம் அப்படியே காமிங்க. ஸோ 2 வீலருக்கு தனியாக ஒரு பார்க்கிங் செப்பரேட்டாக ஒரு கேட் வச்சுருக்கோம். இந்த இடத்துல இந்த பில்டிங்கில் அந்த அமைப்பு இருந்தது, அப்படி செட் பண்ணியிருக்கோம். இது 2 வீலரையும் நீங்கள் தாராளமாக விடலாம். நீங்கள் 2 2 வீலர் தாராளமாக விட முடியும். இது கார் பார்க்கிங்கோட சைஸு 9.25க்கு 16 அடி சார். தாராளமாக நீங்கள் ஒரு காரை பார்க் பண்ண முடியும். இது பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 6 அடி ஃபவுண்டேஷன் டெப்த்து, பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு 4 அடி சார். சீலிங் எல்லாமே 10 ஃபீட் சீலிங். செப்டி டேங்க் இங்கே தான் கொடுத்துருக்கோம். 8000 லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி குவான்டிட்டி இருக்கிற செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். வேஸ்ட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா பயோசெப்டி டேங்க்கும் கொடுத்துருக்கோம். வாங்க உள்ளே பார்க்கலாம் வாங்க. இது மெயின் டோரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல செஞ்சுருக்கோம். இது ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹால். இந்த வீட்டுக்கு 14 அடிக்கு 16 அடியில் ஹாலோட சைஸ். ஃப்ளோர் டைல்ஸ் 2.75க்கு 4 அந்த சைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹால் இருக்குது. 2 விண்டோ கொடுத்துருக்கோம். 3x4ல உடன் விண்டோ 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஸ்க்ரூ டைப் கிடையாது, எல்லாம் தொலைக்கூர் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு பில்டிங்கோட அவுட்டர் வால் பார்த்தீங்கன்னா 9 inches. வாலுக்கு 2 கோட்டு JK வால் பட்டி கொடுத்துட்டு அதுக்கு மேலே டிராக்டர் வெர்ஷன் ஏசியன் பெயிண்ட் 2 கோட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சீலிங்க்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துருக்கோம். உங்களுக்கு லுக்கு நல்லா, உங்களுக்கு ஹால் நல்ல சீலிங் அழகாக இருக்கும். உங்களுக்கு மேலே இந்த POP டிசைன் பண்ணியிருக்கோம், ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கே உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த கிச்சனோட சைஸ் 7 அடிக்கு 11 அடி சார். கிச்சன் ஸ்டாண்டு உங்களுக்கு கிரானைட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீடிங் வச்சு அந்த பீடிங்கில் உங்களுக்கு இடிக்காத மாதிரி கர்வ் செட் பண்ணியிருக்கோம். கிச்சன் உங்களுக்கு ஸ்டாண்டு இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு டேப் கனெக்ஷன் இந்த இடத்துல 3 டேப் இருக்கும். ஒன்று டைரெக்டாக உங்களுக்கு டேங்க்ல ஏறி டேங்க்லேருந்து வர தண்ணி. இது வந்து உங்களுக்கு டைரக்ட் வாட்டர், அதாவது உங்களுக்கு எர்த்துலேருந்து நேராக உள்ளே வந்து கொட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது ROக்கும் ஒரு பாயிண்ட். வால் டைல்ஸும் உங்களுக்கு 2x4ல உங்களுக்கு கிச்சனில் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு 2 விண்டோ இருக்கும். 3x3ல 2 விண்டோ இருக்குது. ஒன்று உடன் விண்டோவும் ஒன்று UPVC விண்டோவும். ஏன்னா இது கதவு திறந்தோன்னா நம்ம கார் பார்க்கிங்கில் இடிக்குன்றதால இது UPVC விண்டோவை கொடுத்துருக்கோம். கிச்சனில் 2 செல்ஃப் இருக்குது. ஒன்று இது நம்ம சாமி படம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கிச்சன் வெசல்ஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இங்கே தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாஷ் பேஷன் இங்கேயே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே கிளாஸ் ஐட்டம், எல்லாமே பேரிவேர் ஐட்டம் தான் சார். உங்களுக்கு பாத் ஃபிட்டிங்ஸும் எல்லாமே பேரிவேர் தான். வாஷிங் மிஷினுக்கு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது ஒரு காமன் பாத்ரூம். இது பாத்ரூமோட சைஸ் 4 அடிக்கு 6 அடி சார். இது சைஃபோனிக் டைப்ல பேரிவேர் பிராண்ட்ல உங்களுக்கு கிளாஸர் கொடுத்துருக்கோம். கிளாஸர் ஐட்டம் எல்லாமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு கிளாஸ் தான், உங்களுக்கு பேரிவேர் தான். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தான். உங்களுக்கு ஸ்டாப் கார்க் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இதனுடைய அட்வான்டேஜ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கலாம் பழைய வீடியோவில் கூட. இது இந்த பாத்ரூமில் மட்டும் வாட்டரில் ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறாங்க ப்ளம்பிங் அப்படின்னு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு மட்டும்தான் வாட்டர் வராது. மற்ற பாத்ரூம் கிச்சனுக்குலாம் வந்துட்டு இருக்கும். இதுக்கு திரும்ப இதை சரி பண்ணிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூமுக்கு வந்துடும். ஸோ அதனால் இந்த பாத்ரூம் ஒரு கண்ட்ரோல் மட்டும் ஸ்டாப் கார்க். இது உங்களுக்கு வால் மிக்சர் ஒன்று கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கெய்சருக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு ஷவர் இருக்குது. சோப்பு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெட்ரூம். இது காமன் பெட்ரூம். இது 10 அடிக்கு 10 அடி 10x10ல ஒரு பெட்ரூம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். இதில் 4x4ல நல்ல ஸ்பேசியஸான வெளிச்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் காமனாக ஒரு லாஃப்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் இருக்கும், ஒரு AC பாயிண்ட் இருக்கும். காமனாக எல்லாத்துலையும் கொடுத்துட்றோம். ஆல்சோ இந்த பெட்ரூமில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கூடுமான வரைக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நமக்கு வச்சுருக்கோம். நல்ல ஸ்பேசியஸான உங்களுக்கு ஸ்டோரேஜ். அது மாடிக்கு போகலாம் வாங்க.
இது படி எல்லாம் கிரீன் கலர் கிரானைட் கொடுத்துருக்கோம் சார் உங்களுக்கு. இது கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸ் ரெயிலிங் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. படி ஏறுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inch 6 inches அந்த ஹைட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஏஜ்டு பர்சன் படி ஏறினா கூட அவங்க தொந்தரவு இல்லாத மாதிரி ஈஸியாக வைக்கலாம். முழு பாதமும் உங்களுக்கு படியில் படுற மாதிரி வச்சுருக்கோம். இது மாடியில் ஒரு சின்ன ஹால், ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. இது இந்த இடத்துலையும் வாஷிங் மிஷினில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸு 10க்கு 14 சைஸ். கீழே இருக்கிற பெட்ரூமோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூமில் ஒரு செல்ஃப் இருக்குது. இதில் ஒரு 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். 3x4ல் 2 விண்டோ. இங்கே ஒரு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். இது 4x8. அதை விட கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது இது அதை விட பெருசு. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இங்கேயும் பாத்ரூம் டோர்லாம் WPC டோர் சார், PVC டோர் இல்லை, WPC டோர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பெட்ரூம் டோர்லாம் ஃப்ளஷ் டோர், ரெடிமேட் டோர். இந்த பெட்ரூம் கிட்டத்தட்ட ஹால் சைஸ்ல இருக்கும். 11 அடிக்கு 16.25 அடி இந்த சைஸ். இந்த பெட்ரூம் இது நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம். இது நல்ல வெளிச்சமான பெட்ரூம். இது ஈஸ்ட் ஃபேஸை நோக்கி இருக்கு. இதுல இது 4x8ல ஒரு காமன் பாத்ரூம், இந்தியன் டைப் டாய்லெட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா வரவங்க எல்லாருமே ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் கேட்குறாங்க. ஸோ அதனால அதை மாதிரி கொடுத்துருக்கோம் கஸ்டமருங்களுக்காக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு வாஷ் பேஷன் ஒன்று சின்னதாக இருக்கு. இங்கே ஒரு பால்கனி இருக்கு. ஒரு அழகான பால்கனி. இது 5 அடிக்கு 9 அடி. இது உங்களுக்கு இங்கே வெளியில் கைப்பிடியில் உங்களுக்கு எஸ்எஸ் ரெயிலிங் கொடுத்துட்டு கிளாஸ் செட் எலிவேஷனுக்காக. இங்கே கிரில் கேட்டுக்கு இங்கே ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்கோம். ஸோ சேஃப்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம். கேபிள்ஸ் எல்லாம் ஆர்பிட்டில் FRLSல ஃபயர் ரெசிஸ்டன்ஸில் லோ ஸ்மோக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் எல்லாமே செட்டிநாடு, ஜுவாரி இது மாதிரி பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ராட்ஸ் எல்லாமே ISI பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங் சார். இது உங்களுக்கு வால் எல்லாமே 100% சேம்பர் பிரிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக்லாம் கிடையாது. காம்பவுண்டுக்கு மட்டும் பேஸ்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக் கொடுத்துட்டு அது மேலே உங்களுக்கு ஹாலோ பிளாக் போட்டு அதையும் பிளாஸ்டரிங் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இது மொட்டை மாடிக்கு வர வழி. மொட்டை மாடியில் இங்கேயும் ஒரு கிரில் கொடுத்துருக்கோம். இது மழை சாரல் அடிக்காத மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட்டுக்கு உங்களுக்கு 5 அடி ஹைட்டுக்கு ஷீட்டு கொடுத்துருக்கோம். இது எலிவேஷனுக்காக ஒரு பர்கோலா டைப். இது இதில் ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ஈவினிங் டைமில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும் உங்களுக்கு. இது இதோ அப்படியே அங்கேயே பாருங்கள். இது நாம் ஆல்ரெடி கட்டின பில்டிங். இது இந்த 3 வீடெல்லாம் ஆல்ரெடி நான் கட்டி சேல் பண்ண பில்டிங் தான். மக்கள் அதில் ஆல்ரெடி குடி வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்டில் 3 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு, குடி வந்துட்டாங்க. மீதி 2 வீடு மட்டும் இதில் அவைலபிள் இருக்குது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடு 3 வீடு மொத்தம் 77A முதல் வீடு, 2வது வீடு 77B, 77C 3வது வீடு. 77C ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு. இந்த 77Bயோட சைஸு 953 சதுரடி லேண்டில் 1480 சதுரடி வீடு. இது டியூப்ளெக்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஹெட்ரூம் எல்லாத்தையும் சேர்க்கும்போது 1480 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். இது இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 74 lakhs. இது போக 3 EB கனெக்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கம்மி. பக்கத்து வீடு 71 lakhs, 71 லட்சம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா லேண்டோட சைஸ் தான். அந்த வீடு இதை விட ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட சைஸ் கம்மி, பில்டிங்கும் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் கம்மி. ஸோ அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் லேண்டோட காஸ்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் வேறுபடுறதால டோட்டல் காஸ்ட்டும் உங்களுக்கு மாறுபடுது. இது மாடியில் கேரளா வெதரிங் டைல்ஸ் போட்டுருக்கோம் உங்களுக்கு. அதில் கடுக்கா, வெள்ளம், சுண்ணாம்பு எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே கேரளா வெதரிங் டைல்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. மொட்டை மாடி கைப்பிடி சவரெலாம் பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம். ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பந்தல் வலையும் கொடுத்துருக்கோம். துணி காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு டேப் இருக்கும். மாடியில் சாட்டிங்கன்னா இப்படியே நீங்கள் கை கழுவிக்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா அழகாக நீங்கள் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் அங்கே ஒரு 3 வீடு கட்டியிருக்கோம். அது ஆல்ரெடி நீங்கள் தான் எடுத்து வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணோம். அதெல்லாம் சோல்ட் அவுட் ப்ராஜெக்ட். மொட்டை மாடியில் 750 லிட்டர் இருக்கிற சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. மாடியில் ஏறுறதுக்கு இங்கே ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்கோம். இந்த படிக்கட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி டைப்பு. ஏன்னா இது ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா குழந்தைங்க எதனா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும்ன்றதுக்காக இந்த டைப்பில் வச்சுருக்கோம். நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். குழந்தைங்களாலையும் எடுக்க முடியாது. ஸோ அந்த டைப்பில் செஞ்சுருக்கோம். இந்த வீட்டுக்கு தனி போர் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி போர்வெல். 150 அடி டெப்த் எடுத்திருக்கோம். 6 இன்ச் டயா இருக்கிற போர் எடுத்திருக்கோம். 18 ஃபீட்லேயே வாட்டர், எக்ஸலண்ட் வாட்டர் வந்துருச்சு. நீங்கள் வாட்டர் ஃபில்டர்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்ட் வாட்டர் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணால் வாட்டர் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை எந்த காலத்துலையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வாட்டர் லேகிங்கும் ஆகாது, தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு எந்த காலத்தில் ஷார்ட்டேஜும் ஆகாது. ஸோ அதனால் தாராளமாக நம்பி இந்த ஏரியாவில் நீங்கள் வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அங்கே ஒரு 2 வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அங்கே 2 வீடு இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, பிளாஸ்டிக் ஒர்க் நடத்துறது இல்லையா, அதுவும் நம்ம ப்ராஜெக்ட் தான். அதில் என்னென்னா இதை விட அதெல்லாம் லேண்டும் சைஸும் பெருசு, பில்டிங்கோட சைஸும் பெருசு. இப்போ முதல் வீடு பார்த்தீங்கன்னா அதில் 1200 சதுரடி இடம், பில்டப் ஏரியா ஆல்மோஸ்ட் மோர் தென் 1700 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா 82 lakhsல தான் ஸ்டார்ட் ஆகுது. 82 lakhs and 85 lakhs. எக்ஸாம்பிள் 82 lakhs சொல்கிற ப்ராப்பர்ட்டி 1200 சதுரடி இடம். ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போதே அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியும் பார்க்கணுன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் கூட்டும் போய் காமிப்போம். அவங்களுக்கு எது இஷ்டமோ தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா பேங்க்ஸோடையும் எங்களுக்கு டைப் இருக்குது. நீங்கள் ஹவுசிங் லோன் போகணும் கஸ்டமர் நினச்சாங்கன்னா தாராளமாக அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருவோம். கிட்ட இருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கூடுவாஞ்சேரி சர்க்கிள்லேயே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு 15 இயர்ஸாக நாங்கள் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு 3 ப்ராஜெக்டில் லைனப் இருக்குது எங்களுக்கு. காயரம்பேட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், கன்னிவாகத்தில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வருஷத்தில் உங்களுக்கு 365 நாளும் எங்ககிட்ட ஏதாவது 2 BHK அல்லது 3 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ் ஆர் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் உங்களுக்கு அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 வீடு அங்கே பக்கத்தில் இருக்கிற 2 வீடு 5 வீட்டுக்கும் பொதுவான விஷயம் என்னென்னா எல்லா வீடுமே உங்களுக்கு 3 BHK டியூப்ளெக்ஸு, எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோடே பார்த்தீங்கன்னா நம்ம 30 feet ரோடு இருக்குது. எல்லா வீட்டுக்குமே உங்களுக்கு சைடில் செட் பேக்கும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கீழே போகும்போது பாருங்கள், எல்லா பக்கமும் செட் பேக் இருக்குது. அட்ஜாயிண்ட் ஹவுஸும் கிடையாது. ரோடு உங்களுக்கு 30 feet ரோடு உங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோன்னா தெருவில் நிறைய கார் வந்தால் கூட நமக்கு இடம் கொள்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பேசியஸாக இருக்குது இடம். ஸோ வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், ரெடி டு மூவ் பில்டும் பாருங்கள். இதுக்கு பிறகு அடுத்த சைட்டு நம்ம பண்ண போகிற சைட்டும் வந்து பாருங்கள். உங்களுக்கு எந்த சைட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தோ அந்த பில்டிங்கை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு சொந்த ஊர் மதுரைங்க. நான் என் மருமகனுக்காக வீடு வாங்கணும் அப்படின்றக்காக சென்னையில் ஒரு இடம் பார்த்தோம். அப்போ எல்லா இடத்தையும் விசாரிக்கும்போது இந்த செங்கனி பில்டர் அவங்கள நீங்கள் அணுகுங்கன்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரையில் இந்த இடத்த பார்த்தோன்னே ஹேப்பி ஹோம்னு இருந்தோடனே என் மருமகனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. பிடிச்சதை காட்டிலும் அந்த கெட்டி கொடுத்த ஃபில்டர் இருக்காங்க பாருங்க, அவங்க அணுகுமுறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அப்படின்னும்போது நாங்கள் இதே வீடு வாங்கிடுவோன்னு ஒரு வீடு தான் பார்த்தோம். அந்த வீடு இருந்தது. இங்கே குடியிருந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப நல்ல ஆதாயமாக இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. எந்த குறைபாடு இருந்தாலும் உடனே செஞ்சு தராங்க. மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிறது கிடையாது. 10 அடியில் நல்ல தண்ணி இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று, போக்குவரத்து அவ்வளோ ஜாஸ்தியாக கிடையாது. அதனால் பிள்ளைகள் விளையாட கொள்ள சாயந்தரத்துக்கு நல்ல வசதி இருக்குது. காற்றோட்டம், நல்ல காற்றோட்டம் இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று, அதுக்கடுத்தது உங்களுக்கு எந்த வகையான திருட்டு பயமோ அல்லது எந்த வகையான எந்த பயமும் கிடையாது. எந்த குறைபாடு கட்டடத்தில் இருந்தாலும் உடனே நம்ம சொன்னோம்னா அடுத்த நிமிடமே, காலதாமதமே இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இது போக எங்களுக்கு பெருமாற்று நல்லூர்லேருந்து நல்ல வாட்டர் வர உடனே கிடைக்குது. அது தண்ணி நல்லா இருக்குது. ரெண்டாவது இது தண்ணி எந்நேரமும் நமக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கான வசதி இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. மேலே 2 பெட்ரூமு, கீழே ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. காற்றோட்டம், நல்ல ஜன்னல் வசதி இருக்கிறனால எந்நேரமும் காற்று நல்ல வசதி. துணிகள் காய போடுறதுக்கோ மற்ற எந்த காய போடுறதுக்கோ மேலே மாடியில் நல்ல வசதிகள்லாம் இருக்குது. நீங்களும் செலக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.